தலைவர் ஒரு ஓவரில் 6 பால் இருக்குது அப்படின்னா 5 பால் டாட் அடிச்சுட்டு 1 பால் சிக்ஸர் அடிக்கிற டைப்லாம் கிடையாது. அடிக்கிற எல்லா அடியும் பார்த்தீங்கன்னா 6 தான். சரி, ஓகே, ரைட்டு, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபுலி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். இப்போ தான் 2025 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. பார்த்தா மார்ச் மாதமே ஸ்டார்ட் ஆகிட்டு இன்றைக்கி 3வது நாள். இந்த மாதம் 8ஆம் தேதி உமன்ஸ் டேங்க. எல்லாருக்கும் தெரியும், மகளிர் தினம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உமன்ஸ் ஆர் லைக் ஈக்குவல் டு மென். எந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா குறையே இல்லாமல் அவங்களோட ஒர்க்ஸ் பார்த்துட்டு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தேர் ஆர் குட் அண்ட் பேட் ரெண்டுமே நம்மளால் பார்க்க முடியுது. சரி, ஓகே, இந்த வீடியோ முக்கியமாக எதுக்கு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ண போகிற சில விஷயங்களாக இருக்கட்டும், உண்மையாகவே மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கே ஒரு சேலஞ்சாக இருக்குது. என்னப்பா இப்படிலாம் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை இந்தியா ஃபுல்லாவாக இருக்கட்டும், கிராமத்திலிருந்து சிட்டிஸ் வரைக்குமே இந்த கேசஸ் அப்படின்றது நிறைய நடந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க. இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நமக்கு தெரிஞ்சு ஒரு 10 கேஸ் தெரியுதுன்னா தெரியாமல் எத்தனையோ கேசஸ் பார்த்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. கவர்மெண்ட் என்னதான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கொஷின் மார்க். அப்படி யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட கொஞ்சம் நாள் அதை மறந்து போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி கேஸ் அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சதா, அவங்கள பிடிச்சிட்டாங்களா இல்லையா, என்னதான் கோர்ட் அதுக்கு முடிவு எடுத்திருக்கு அப்படின்றது யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறாரு. 8ஆம் தேதி இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நிறைய போதில்லை, அதை தடுக்கும் வகையில் ஒரு கருத்து ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் அரேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். அதுவும் உமன்ஸ் டே அன்னைக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மகளிர் அணிகளாக இருக்கட்டும், மகளிர்கள் அந்த ஒரு கூட்டத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா IPL இந்தியன் பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மேக்சிமமான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்காக நீங்கள் தரோவா ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ தேங்க்ஸ் டு WPL மேட்சஸ்ங்க உங்களோட கேம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக ப்ராப்பரா இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கினா 1xோட ஆப் தான் பாத்தீங்கன்னா நான் நம்புறேன். இதுல கேமிங், வித்ட்ரால், ஃபண்ட்ஸ் ஆட் பண்றது, எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. இதுல அந்த ஒரு விளையாட்டோட ஸ்கோரை பாத்தீங்கன்னா நீங்க பிரெடிக்ட் பண்ணிட்டு நீங்க இதுல உண்மையான காசு ஜெயிக்கலாம். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உண்மையாவே செம்ம கூலா இருக்க போது. அதே மாதிரி நம்மளோட கோடு இருக்கு Innove1 அப்படின்னு சொல்லிட்டு, அதை யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 66,000 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறாங்க INRல. லிங்க்கும் கோடு எல்லாமே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கொடுத்துறேன், பின்டு கமெண்ட்ல மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. அண்ட் இது ஒரு விளம்பரம் தான், விளம்பரமா மட்டும் பாருங்க. அடிக்கிற அடி எல்லாமே சிக்ஸர் தான். இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு உமன்ஸ் டே அன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சைல்டு கேசஸாக இருக்கட்டும், இல்லை உமன் கேசஸாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட. அப்படி இருக்கும்போது இதுக்கான ஒரு தண்டனை அப்படின்றது கவர்மெண்ட் கண்டிப்பாக கடுமையாக கொடுத்தாகணும். அது கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் அந்த கேசஸ் ஏகப்பட்டது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு வீடியோ கூட சென்ட் பண்ணார். ஒரு ட்ரெயினில் 10 பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு இருக்குது போல், அப்படியே நாக்கை கடிச்சிட்டு உதட கடிச்சிக்கிட்டு கையில் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்க முடியல. ஈவன் நம்ம ஃபாலோவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அமிச்சாப்பில். கரெக்டாக அந்த டைமுக்கு தான் இந்த நியூஸை நான் பார்த்தேன். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் அந்த கொள்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டே இருக்குங்க, ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கு. வாட் எவர் இட் இஸ். அவருக்கு அரசியல் பண்ண தெரியாத ஒரு சினிமாவில் இருக்கார். அவர் பேசுகிறதுல ஏதோ ஆடியோ லான்ச் ஸ்பீச் நினச்சின்னு இருக்காரு. ரியலாக இறங்கி செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவர் எந்த அளவுக்கு டாப்பில் இப்போ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரேரியர் கும்பலுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா, அவர் மேலே என்னதான் பழி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் அவரை ப்ரைஸ் பண்ணவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா எதிராக திரும்பிட்டாங்க. முக்கியமாக வாட் ப்ரோ அந்த ஒரு டைலாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார்லேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா அதான் அவர் சொல்லலை, அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு சில பேர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இவர் பதிலடி கொடுத்துருக்காரு ஸ்டேஜில். அது கூட ஒரு டீசெண்டான வேனரில். ரொம்ப பயங்கரமாக அவங்க பேசினார்களும் அநாகரிகமாலாம் அவர் ஒன்றும் பேசலை. கரெக்டு தானே? இந்த ஒரு மகளிருக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே
நம்ம பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணணும், வரவேற்கணும். அதுதான் இந்த வீடியோட மெயின் மோட்டிவே. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது உமன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 8ஆம் தேதி அன்றைக்கி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு தமிழக வெற்றிகரகம் அடுத்தடுத்து என்னென்ன பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்றது அதுவும் நான் பார்த்திங்கன்னா வீடியோஸாக பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது சைடில் மூவி ரிவ்யூஸு அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஆல்பம் சாங்ஸும் வரப்போகுது. ஸ்டே டியூன். ஒரு புயல் வரத்துக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. பட் அந்த புயல் வரும், அப்படி இருக்க போது ஆல்பம் சாங் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ப்ரமோஷன் இருக்கும், அது ஒரு ப்ரமோஷனாக பாருங்கள், வேறு எப்படியும் பார்க்காதீங்க. அது ஒரு விளம்பரம், அந்த விளம்பரமாக மட்டும் பாருங்க, யாரும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.